ஸோ 100 km ஸ்பீடில் போயிட்டுருக்கு வண்டி. ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல் புல்லட் ரைடர் விளாக்ஸ். நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஈரோட்டில் இருந்து சேலத்துக்கு நம்ம சர்வீஸுக்காக ஜாவா எடுத்துகிட்டு வந்தோம் இல்லைங்களா, அந்த வண்டியை கொண்டு போய் நம்ம உடுமலைப்பேட்டையில் டெலிவரி பண்ணோம். ஸோ அந்த ஒரு இதுக்காக இன்றைக்கி நம்ம கிளம்புறோம். ஸோ அது ஒரு சின்ன vlog மாதிரி எடுக்கலாமே அப்படின்ட்டு. ஸோ இந்த வண்டி அண்ணன் இப்போ அன்றைக்கி என் கூட வந்தவர் வந்து பார்த்திங்கனாக்கா முன்னாடி போயிட்டுருக்காரு. ஸோ அந்த வண்டியை விட்டுட்டு இந்த வண்டியில் வந்துடுவோம். ஸோ அவரை போய் இப்போ பிக்கப் பண்ணோம். போய் அவர் எந்த ரூட்டில் போயிட்டுருக்காருன்னு தெரில, ஃபோன் பண்ணி தான் கேட்கணும். ஸோ ஃபியூலும் வேறு கம்மியாக இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் ஃபியூலும் டேங்க் ஃபில் பண்ணிட்டு இப்போது ஹைவேல அப்படியே ஜாயின் பண்ணிக்க வேண்டியது தான் அவர் கூட. ஸோ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் வர அவசரத்தில் ரைடிங் ஜாக்கெட்டை விட்டுட்டு வந்துட்டேன், ஷூ போடலை. ஏதோ ஒரு ஞாபகத்தில் ரெகுலராக கிளம்புற மாதிரி அப்படியே கிளம்பிட்டேன் நான். ஆனால் நல்ல பனியாக வேறு இருக்கும், பார்க்கலாம். நான் டெனிம் ஷர்ட் தான் போட்டிருக்கேன், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது, அவ்வளோவா இருக்காது. டேங்க் ஃபுல் பண்ணி ஸோ ஃபியூல் டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு. ஸோ ட்ரிப் மீட்டரும் கொஞ்சம் செட் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே, 0 பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, இப்போ ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி அண்ணனுக்கு கால் பண்ணி எங்கே இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ தான் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீடில் போக முடியும். திடீர்னு ரூட்டு மறந்து போச்சு, உடுமலைப்பேட்டை எந்த பக்கம் போகிறதுன்ட்டு. எந்த பக்கம் மேப் போட்டு பார்த்துட வேண்டியது தான். அங்கே போகிறாரு பாருங்க, இது 3 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் சொல்கிறாருன்னு பார்த்தாக்கா அவர் அப்படியே ரன்னிங்லேயே போயிட்டார். 20 கிலோமீட்டர் தாண்டி வந்து அவரை பிடிச்சிருக்கேன். அன்னைக்கு நம்ம ஓட்டுனதுக்கும் இப்போ ஓடுறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குங்க. ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸலேட்டருக்கு அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னாக்கா வண்டி ஆஃப் ஆகிடும். ஸோ இன்றைக்கி எல்லாம் பாயிண்ட் டியூனிங்லாம் பண்ணி ஸோ வேறு லெவலில் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கோம். ஸோ 100 km ஸ்பீடில் போயிட்டுருக்கு வண்டி. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எடுத்துகிட்டு வந்தப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 70 km ஸ்பீடு போகிறதுக்கே ரொம்ப திணறு இருந்துச்சுங்க. நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், அது அந்த கரெக்டாக அந்த கிராஜுவலாக அந்த எக்ஸலேட்டர் கொடுத்தேன். பட் அந்த இதுக்கு தான் போகுது, அந்த எக்ஸலேட்டர் லைட்டாக கொடுத்த அந்த மூமெண்ட்டில் தான் போணுச்சு. நல்ல த்ராட்டில் ஃபுல்லாக கொடுக்குறேன் அப்படின்னாக்கா டக்குன்னு வண்டி அப்படியே அடைச்சி ஆஃப் ஆகிடுது. ஸோ பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு கார்பரேட்டர் அப்புறம் ப்ளக்கு உள்ள காயில் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி போட்டுருக்குங்க. போட்டதில் இப்போ வண்டி நல்லா பக்காவாக ஓட ஆரம்பிச்சிருக்கு. நல்ல பீட்டு நல்லா தெளிவாக கேட்குது. நான் ஓட்டி பார்க்கணும்.
ஜேர்னியில் இருக்காங்க. இங்கேருந்து நம்ம அவினாசி போய் அங்கேருந்து திருப்பூர் ரூட்டில் கட் ஆகணும். அங்கேருந்து அப்படியே நம்ம உடுமலைப்பேட்டை போயிடலாம். வேறு லெவலில் இருக்குங்க வண்டி. நல்ல ஒரு த்ராட்டில் ரெஸ்பான்ஸுங்க. நல்ல சூப்பரான ஒரு டியூனிங், நல்ல பிக்கப். ஸோ இப்போ மணி பார்த்தீங்கன்னாக்கா 11:40. இங்கே பெருந்துறைக்கு வந்திருக்காங்க. இப்போ ஒரு லைட்டாக பிரேக் எடுத்துகிட்டு வரலாமான்னு பார்க்குறேன். அவ்வளோதாங்க, சின்னதாக ஒரு பிரேக் எடுத்து ஸ்நாக்ஸ் அண்டு டீ சாப்பிட்டு இப்போ நேராக அவினாசி போயிடலாங்க. அவினாசி, அதாவது அவினாசினா பைபாஸ், அங்கேருந்து நம்ம லெஃப்ட்டு கட் பண்ணோம் திருப்பூர் ரூட்டுக்கு. நான் முன்னாடி போயிட்டுருக்கேன்.
கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னாக்கா 12:50. இப்போ தான் நம்ம அவினாஷம் வந்திருக்காங்க. ரைட்டில் போனோம் அவினாசி பஸ் ஸ்டாண்டு வரும். ஸோ நம்ம லெஃப்ட்டில் கட் பண்ணி போனால் திருப்பூர். இன்னும் ஒரு 12 கிலோமீட்டர் இருக்குது திருப்பூருக்கு. நம்ம அங்கேருந்து உடுமலைப்பேட்டை போயிடலாங்க. ஸோ இப்போ திருப்பூர் வந்தாச்சுங்க. இன்னும் உடுமலைப்பேட்டைக்கு 62 கிலோமீட்டர் போகணும். லெஃப்டில் கட் ஆகணும். திருப்பூர்லேருந்து வெளியே வந்தாச்சுங்க. இப்போது அவுட்டர் ரோட்டில் போயிட்டுருக்கோம். எப்படி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் பக்கமாக காட்டுது உடுமலைப்பேட்டைக்கு. ஸோ உடுமலைப்பேட்டைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டு லெஃப்டில் கட் ஆகிறோம். 47 கிலோமீட்டர். உடுமலைப்பேட்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 33 கிலோமீட்டர் பக்கமாக இருக்குங்க. ஸோ நல்லா பேக் பெயின். எனக்கு இந்த ஹேண்டில் பாரில் ஓட்டினாலே மேக்ஸிமம் எனக்கு பேக் பெயின் வந்துடும். அதனால் நான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஹேண்டில் பார் இருக்குது என்கிட்ட. ஆனால் ஒரிஜினல் ஹேண்டில் பாரை ஓட்ட மாட்டேன். அது ஆல்டர்னேட்டிவாக ரோட் கிங்கோட ஹேண்டில் பார் அது நான் இப்போ என்னோடய வண்டியில் வச்சுருக்கிறது. ஆயில் கிங் சொல்லுவாங்க, ஒரு 79ல் வந்த மாடல் அது. ஸோ அந்த வண்டியில் வந்த ஹேண்டில் பார் தான் இப்போ நான் என் வண்டியில் போட்டிருக்கேன். ஸோ அது போடுறப்ப பார்த்தீங்கன்னா நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு தண்டர்பேர்டு ஓட்டுற மாதிரி இருக்குங்க. ராயல் என்ஃபீல்டில் தண்டர்பேர்டு வருது இல்லைங்களா, அந்த தண்டர்பேர்டு ஓட்டுற ஃபீல் அப்படின்னு ஒரு கம்ஃபர்டபுளான ரைடாக இருக்கும். நம்ம பேக் பெயின் வராது அவ்வளோ சீக்கிரத்தில். நல்ல கால் கொஞ்சம் நல்லா இதாக ரெஸ்ட்டாக இருக்கும். அது என்ன பண்ணாக்கா அந்த காலில் கொஞ்சம் மறுத்து போகிறதெல்லாம் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா எந்திரிச்சு நின்று கூட ஓட்டலாம் அந்த வண்டியில். இதுலேயும் ஓட்டலாம். பட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஹேண்டில் பார் ரொம்ப குட்டை, ரொம்ப சின்னதாக இருக்கும். அப்போ என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஒரு மாதிரியாக இருக்குங்க. கீழே விழுவுற எந்திரிச்சு நின்னாலே கீழே விழுவுற ஃபீல் வந்துடும் அந்த வண்டியில். ஹேண்டில் பார் கொஞ்சம் பெருசாக இருந்ததுனாக்கா நமக்கு நல்லா பிடிச்சி ஓட்டுறது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் நான் வந்து அந்த ஹேண்டில் பாரை நான் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போயே பார்த்தீங்கன்னா லைட்டாக பேக் பெயின் வந்துருச்சு, நல்லா பிடிச்சிக்கிச்சு வேறு. அதனால் அப்படியே மாற்றி மாற்றி ஓட்டிக்க வேண்டியது தான். எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்டார்டிங்லேருந்து உடுமலைப்பேட்டையிலேருந்து லெஃப்ட் கட் பண்ணால் உடுமலைப்பேட்டைன்னு சொல்லி ஒரு போர்டு போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த ரோட்டில் இருந்து நம்ம உடுமலைப்பேட்டை வரைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இந்த மாதிரி விண்டுமில் நிறையா தெரியுங்க. ஆனால் காற்று சும்மா சூப்பராக வரும். அப்படியே இங்கேயே கட்டில் போட்டு தூங்கிடலாம் மாதிரியே தான் இருக்கும். அந்த அளவுக்கு காற்று நல்லா உங்களுக்கு கேட்குதுன்னு தெரியல. அந்த சத்தம் பாருங்கள் நல்லா. எப்பயுமே இந்த இடத்துல அந்த காற்று இந்த ரோட்டில் அப்படியே காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கும். நல்லா கூலிங்காக இருக்குது. நல்லா பார்க்கவே சூப்பராக இருக்குது இடம் எல்லாமே.
20 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேங்க உடுமலைப்பேட்டைக்கு. இதெல்லாம் இன்னும் மெயின்லேயே ஓடிட்டுருக்கு. என்ன மைலேஜ் என்ன 60 வருமா? நான் பார்த்த வண்டியிலே பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் மைலேஜ் சும்மா வாரி வழங்குது. நல்ல மைலேஜுங்க. இல்லை அவர் என்னமோ கம்மியாக தான் அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஒரு 500 தான் அடிச்சிருப்பாரு. நல்ல மைலேஜ் வருது. இந்த வண்டிக்கு ஈக்குவலாக வருது அந்த வண்டி மைலேஜ். இது வந்து லாங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் வரும். ஸோ அது 50 கிலோமீட்டர் வர மாதிரியே தான் தோணுது எனக்கு. ஏன்னா இன்னும் மெயின்லேயே தான் ஓடிட்டுருக்கு. ரிசர்வ் இன்னும் வரல. நாங்கள் திருப்பூர்லேயே ரிசர்வ் வந்துருச்சான்னு பார்த்தோம். ஆனால் பெட்ரோல் இன்னும் குறையில, அப்படியே கரெக்டாக லெவல்லையே இருக்குது. அப்படியே நல்ல மைலேஜ் வருது வண்டி. என் வண்டியில் கூட அந்தளவுக்கு மைலேஜ் வராது. நல்ல மைலேஜ். நல்லா பச்சை பசேன்னு நல்லா பியூராக காற்று கிடைக்குதுங்க இங்கே. காற்று நல்லா விசுன்னு நல்லா அடிக்குதுங்க. சூப்பராக இருக்குது. அப்படியே இதே மாதிரியே போயிட்டே இருக்கலாம் போலயே தோணுது. நல்ல கிளைமேட்டு, நல்ல காற்று, அதுவும் அப்படியே சொக்குது. ஸோ அவ்வளோதாங்க, உடுமலைப்பேட்டை வந்தாச்சு. ஸோ அவங்களுக்கு வர சொல்லிவிட்டு நம்ம வண்டியை டெலிவரி பண்ணிட வேண்டியது தான்.